ஐயா வாப்பா வா. இன்னும் என்ன செய்ய வந்திருக்க? இன்னும் என்னதான் செய்ய போற சொல்லு. தேன் கூட வச்சிருந்த என் குடும்பத்தை இப்படி காதல்னு ஒரு கல்லை விட்டு எரிஞ்சு கலைச்சிட்டியே. கலகலப்பா இருந்த என் குடும்பம் இப்படி களை எழுந்து போச்சே. வா, இன்னும் என்ன செய்ய வந்திருக்க? என்ன செய்ய போற? என்ன செய்ய போற சொல்லு. ஐயா 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 என்னையா என்னையா ஐயா மணி என்ன மணி என்ன சீக்கிரம் வாங்க. தம்பி ஐயாவுக்கு ஐயாவுக்கு உடம்பு சரியில்லை. அவங்க எல்லாரும் வர சொல்லுங்க சீக்கிரம் வாங்கய்யா வாங்க. இந்தாங்க இங்க வாங்க. ஐயா ஐயா பெரிய உடம்பு சரியில்லையா? என்ன சொல்றீங்க? கொஞ்சம் உடனே புறப்பட்டு வாங்கய்யா, பயமா இருக்கையா. ஐயா ஐயா நான் கதிரவன் பேசுறேன். ஆமா ஐயா கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா? வாங்க தயவு செய்து வாங்க. அது அன்பெல்லாம் காந்திபுரம். அம்மா மணி என்ன சொல்லுங்க. பெரிய உடம்பு சரியில்லைம்மா. அப்படியா? ஐயா எப்படி இருக்கியா? ஐயா வாங்க 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 சீக்கிரம் பாருங்க. என்னையாச்சு? சீக்கிரம் வேண்டாம். சரி ஐயா நான் சொல்றது கேளு. உனக்கு என்ன இங்க வேலை? எங்கடா வந்த? என்ன உள்ள போடுங்க. எங்க வந்த? உனக்கு இங்க என்ன வேலை? உள்ள போடு. ஐயா ஐயா உள்ள போடுங்க. ஐயா என்னப்பா மருந்து வாங்க போனது என்ன காணோம்? வந்துரும் இப்போ வந்துரும். எவ்வளவு எங்க வச்ச மாதிரி நீங்க இங்க வந்து கேளுங்க. நீ திருட போறது இல்லடா. பெரிய மனுஷன் நீங்க எல்லாம் எதுக்கே இவனை போட்டு அடிக்கிறீங்க? அவனை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க. சும்மா இருங்க. உங்க அப்பா உயிர் இப்ப அவங்க கையில இருக்கு. அது தெரியாம கொடுங்க தம்பி. ஒன்றும் பயப்பட தேவையில்லை, சரியாயிடுவாரு, பார்த்துக்க. சரியான நேரத்தில் மருந்து கொண்டு வந்தீங்க, சரியா போடும், பயப்படாதீங்க, போய் பாருங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நான் சின்ன பையனா இருக்கும்போதே எங்க அப்பா எனக்கு எல்லா உலக அதிசயத்தையும் சுத்தி காமிச்சிட்டாரு. அதனால வேற எதை பார்த்தும் எனக்கு பிரமிப்பு வந்ததில்லை. அதுக்கப்புறம் முதலா பார்த்து வியந்த அதிசயம் இந்த குடும்பமும் நீங்களும் தான் ஐயா. நான் முதலா கையில பார்க்கும்போது அவளோட அழகு, அறிவை விட அவன் இந்த குடும்பத்து மேலேயும் இந்த சமுதாயத்து மேலேயும் வச்சிருக்கிற அன்பும் அக்கறையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. வாழ்ந்தா இப்படி ஒரு மனுஷோட தான் வாழணும்னு முடிவு பண்ணி தான் நான் அவளை நேசிச்சேன். அதுக்கப்புறம் என்னோட பேச்சு, மூச்சு, கனவு, நினைவு எல்லாமே கையில தான் இருந்தேன். ஆனா இங்க வந்து நீங்க வாழ்ற இந்த அன்பான வாழ்க்கையை பார்த்த பிறகு ஐயோ, இந்த வீட்டு வாசல்ல கட்டி கிடக்கிற அந்த நாய்க்குட்டியா நான் இருக்க கூடாதா? உங்க வீட்டு தோட்டத்துல பூத்திருக்கிற அந்த ரோசா செடியாவது நாம இருக்க மாட்டோமா?
இந்த குடும்ப புகைப்படத்துல ஓரத்துல எங்கேயும் உங்க விரலை பிடிச்சிக்கிட்டு நானும் நின்ற மாட்டேன். நானு ஏங்கி ஏங்கி தவிச்சேன். இந்த வீடு முழுக்க கொட்டி கிடக்கிற அன்பு, பாசம், மகிழ்ச்சியில கொஞ்சத்தை என் வீட்டுக்கு எடுத்துட்டு போலான்னு ஆசைப்பட்டேன். ஆனா ஐயா, நான் அவ்வளவு நேசிச்ச அந்த உறவுகள் எல்லாம் என் கண் முன்னால என் காதல்னால பிரிஞ்சு போறத என்னால பார்க்க முடியல ஐயா. என் குடும்பம் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக ஏற்கனவே சந்தோஷமா இருக்கிற ஒரு குடும்பத்தை சதைச்சிட்டனோன்னு ஒரு குற்ற உணர்வு எனக்கு கொள்ளுது ஐயா. உங்க கண்ணீர்லயும் கஷ்டத்துலயும் நான் என்னோட காதல் ஜெயிக்கணும்னா அப்படிப்பட்ட காதல் எனக்கு வேணாம் ஐயா. எனக்கு வேணாம். எப்போது மாதிரி நீங்க எல்லாம் சந்தோஷமா ஒத்துமையா மகிழ்ச்சியா இருங்க. அதுவே எனக்கு போதும். ஓரத்துல எங்கேயோ தூரத்துல இருந்து உங்களை பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். இந்த உலகத்துல இறக்கிறத விட உயிருக்கு உயிரா நேசிச்ச ஒருத்தரை மறக்கிறதா ரொம்ப வலிக்கும். ஆனா நம்மளை பெற்றவங்களுக்காகவும் அன்பு சொந்தங்களுக்காகவும் அதை நம்ம தங்கிக்கும் போது அந்த வலியும் சுகமா தான் இருக்கும். கையில மன்னிச்சிரு. ஐயா, ஐயா, தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க மனசை காயப்படுத்துற மாதிரி நான் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. என்ன மன்னிச்சிருங்க. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. தயவு செய்து. நான் கிளம்புறேன். உன்னை பிரிந்து போகையிலே உள்ளம் எரிந்து போகுதடி உயிரே 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 சொன்னதற்கு
குட்ரா நீங்க போங்கம்மா, நான் எடுத்துட்டு வரேன். வாங்க. ஒரே பூவெல்லாம் மாமா வணக்கம் வணக்கம். வாங்க. எங்க எல்லாரையும் கெட்டவங்களாக்கிட்டு நீ மட்டும் நல்லவனா எல்லாம் பாக்குறியா? அவசியப்படும் போது காதல் தன் காதலையே தியாகம் பண்ணும். உன்னாலதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ உன்னையும் பிடிச்சிருக்கு, உன் காதலையும் பிடிச்சிருக்கு.